நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது உளுந்த வடை தேங்காய் சட்னி. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 15 வடை வரும். அதனால் நீங்கள் ஜாஸ்தியாக வேணும்னா 2 டம்ளர் போட்டுக்கோங்க. நீங்கள் 2 டம்ளர் போட்டிங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை டபுளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுந்தை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்லா ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ண போயிடலாம். இப்போ நான் ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு குட்டி பீஸாக 1 எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, ஒவ்வொருவங்களுக்கு பிடிக்காது, அதனால் வேண்டான்னா விட்டுருங்க. 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சொல புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இப்போ குட்டி பவுலில் 3/4 பவுல் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். ஆனால் நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன், ஏன்னா அது வடைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க, தண்ணியாக இருந்தால் வேணும்னா அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து கடுகு போட்டுட்டு வரமிளகா 2 பிச்சு போட்டிருக்கேன், இது வாசத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இதில் தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போது நம்ம வடைக்கு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன் உளுந்து, அதனால் என்ன பண்ணேன், மிக்சியிலே அரைச்சிட்டேன். நம்ம தண்ணி தொளிச்சு தான் அரைக்கணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுக்காக இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அது 2ஐயும் நல்லா குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிள்ளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இப்போது கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கிறோம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன், உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதை நல்லா ஒரு தேய்ச்சிட்டு அதில் போட போகிறோம். கொஞ்சமாக அப்படியே தேய்ச்சிட்டு போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி பண்ணணுன்னா அது இதாகும். நம்ம அரைச்சிட்டு போடக்கூடாது, சும்மா கையில் தேய்ச்சிட்டு போடணும், அது நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இது பண்ணலைன்னா இப்போ செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம், எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா எல்லாத்தோடையும் ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுறோம். கலந்துட்டு இப்போ நான் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், அது நான் வீடியோ எடுக்கலை. இப்போது நம்ம ஒவ்வொரு வடையும் போடையில் தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு அப்படியே உருட்டணும். அந்த எவ்வளோ நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிட்டு அந்த பெரிய விரலில் ஒரு ஓட்டை போடணும். அந்த உளுந்த வடையில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம ஒன்றா போட்டுறணும். நம்ம சட்டியில் போட்டுட்டோன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம ஏன் அந்த தண்ணியில் நனைச்சிட்டு பண்ணுறோன்னா, இல்லாட்டி நம்ம வடை உள்ளே போடையில் நம்ம கையிலே ஒட்டிக்கும். அந்த தண்ணி இருந்ததுன்னா அந்த உளுந்து நம்ம கையில் ஒட்டாது. அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வடை போடையில் அந்த தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம போடணும். நீங்கள் கேர்ஃபுல்லாக கரெக்டாக போட்டுருங்க. இப்போ நம்ம சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மாவு உளுந்து மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் இதாகாது, நல்லா வந்துடும். இப்போ நான் இதில் எதுவுமே நான் கலக்கலை, வெறும் உளுந்து மாத்திரம்தான். இப்போது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்களேன். வந்தோடனே நம்ம ஒன்றா எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி தான் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பில்லை, அதெல்லாம் அந்த ஜீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடையில் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஏன் நான் இதுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டேன்னா, நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில், அவங்க ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வடையிலேருந்து ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெறும் இதை மாத்திரம் சாப்பிடுவாங்க, அந்த மாவு மாத்திரம்.
அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து சட்னியில் வந்து கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு 5 மிளகா போட்டுட்டு தாளிக்கையில் 2 வரமிளகா போட்டிருக்கேன். அதனால் அது கரெக்டாக இருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து வடை வரலேன்னு நினைக்காதீங்க. நானும் அப்படி தான் ஒரு சமயம் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வரவே வராது. பயமாக இருக்கும். எதுவும் வேஸ்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ண வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வடை ரெடி ஆயிருச்சு. இப்போது வந்து ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சண்டே தானே, அதனால் ஃப்ரீயாக உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை வந்து ஒவ்வொருவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஒவ்வொருவங்க கார சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, இல்லாட்டி தேங்காய் சட்னி, இல்லைன்னா சாம்பார். சாம்பார் வந்து இதை விட டாப்பாக இருக்கும். சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான் பெஸ்ட் இதுக்கு. இப்போது இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் யாருமே என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொன்னதில்லை. இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.